மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துல கசப்பத்தேர் உள்ளிட்ட 10 நபர்களை 27 நாட்களாக விளக்குமறியல்ல வைக்கப்பட்டு விளக்குமறியலும் நீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இப்போது மிக முக்கியமான மகாநாயக்க தேரர்கள்னு சொல்லப்படுகிறவங்க, அதிலும் குறிப்பாக ஸ்ரீ கல்யாணி தர்மமகா சங்க சபையினுடைய மிக முக்கியமான தேரர் ஒருவர் ஜனாதிபதி உடனடியாக இதுல தலையிட்டு குறித்த தேரர் உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்வதற்கு வழிவகுக்கணும், அதில் தலையிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்ட ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருந்த சம்பவம் நேற்றைய தினம் மிக பாரிய அளவுல பெரும் பரபரப்பான செய்தியாக பார்க்கப்பட்டது. இவருடைய கடிதத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேரர்கள் கைது செய்யப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப மன வருத்தத்தை தருகிறது அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, இந்த புத்தர் சிலை வைப்பதுல அங்கிருக்கின்ற பௌத்தர்களுக்கோ அல்லது ஏன இனத்தவர்களுக்கோ சிக்கல் கிடையாது. இது ஒரு அரசியல் நோக்கத்திற்காக டயஸ்போராக்களுக்காக இயங்குகின்ற ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினருடைய தேவைக்காகத்தான் இது காய் நகர்த்தப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு போலீசார் தன்னிச்சையாக இந்த ஒரு கைதை மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம அரசின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த விடயங்கள் அனைத்தும் நடந்து முடிந்ததாகவும், இந்த விவகாரத்தில தாங்கள் உடனடியாக தலையிட்டு இந்த ஒரு விஷயத்துல எந்த நிபந்தனையும் இல்லாம இந்த தேரர் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கான வழிவகைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கோரிக்கையாக முன்வைத்து தான் இந்த குறித்த மகாநாயக தேரர் அந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாரு. இதோட முடிஞ்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல பௌத்த மதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இலைமறை காயாக காய் நகர்த்துக்கின்ற ஒரு நிலையை இப்போது அரசியல்வாதிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் மகாநாயக்க தேரர்களை திலீப் ஜெயவீர அவங்க சந்திச்சு பல்வேறு விஷயங்களை கொளுத்தி விட்டாரு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேரர்களுக்கு பிணை கிடைக்காததுக்கு சட்டம் ஒன்றும் சிக்கல்ல கிடையாது, சட்டத்தை தாண்டி ஒரு அரசியல் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு சட்டமா அதிபர் திணைக்களமும் போலீசாரும் பிணை வழங்குவதற்கான மறுப்பை தெரிவிக்கிறாங்க. இவங்களுக்கு பின்புலமாக இருக்கிறது அரசியல் காய் நகர்த்தல் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த கொளுத்தி விட்டாரு. இந்த பிணை மறுப்புக்கான காரணம் நீதிபதிகளுடைய விருப்பம் கிடையாது, இதுக்கு பின்னால நேரடியான அரசியல் தலையீடு இருக்குது, போலீசாரையும் சட்டமா அதிபர் திணைக்களத்தையும் இயக்குறது அரசுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. தேரர்களுடைய முத்துக்கொடை சேதமாகும் அளவுக்கு போலீசார் தேரர்கள் மீது தாக்குதல் நடத்தியது வருத்தத்துக்குரிய விஷயமாகவும், இது பௌத்த மதத்தை அவமானப்படுத்துகிற ஒரு காரியமாகவும் பார்ப்பதாகவும் அவர் சொல்லி இருந்தாரு. மகா சங்கத்துக்கு எதிரான அரசனுடைய புருஸ்லி ஷொட்டான் இது அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு மகா சங்கம் மௌனமாக இருக்கக்கூடாது, பதிலுக்கு ஏதோ ஒரு வகையில அரசுக்கு பதிலடியை கொடுப்பதற்கு நீங்க தயாராகணும், அப்படி ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் முன் வச்சாரு. என்ன புருஸ்லி ஷொட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல லால்காந்த் அமைச்சர் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த ஆடையோட எல்லாம் சண்டைக்கு வராதங்க, அதெல்லாம் கலட்டி போட்டு அரசியலுக்கு வாங்க, வாங்க சண்டித்தனத்தை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி புருஸ்லி ஷொட் மாதிரி ஒரு சொட்டை தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை விட்டாரு. அது மிகுந்தல மகாநாயக்க தேரர் இவங்களை விழிச்சு தான் பேசின பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக மாறியது. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே உள்வாங்கின திலீப் ஜெயவீர மகாநாயக்க தேரர்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப அரசு அடிச்ச அடி புருஸ்லி ஷொட்டான், இதுக்கு மகாநாயக்க தேரர்கள் அந்த சங்கம் மௌனமா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, பதிலுக்கு வார்வ கட்டால அடிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகத்தை தான் அவரு சொல்லி இருந்தாரு. அரசுக்கு எதிராக தேரர்களை எப்படியாவது கிளப்பி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு விஜயத்தை தான் மேற்கொண்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சாரு. சஜித் பிரேமதாசா ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவரு, நாட்டை வழி நடத்த வேண்டியவர்கள், இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேரர்களுடைய கைதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்பிபி உடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த காணியை கையகப்படுத்தி ஒரு சுற்றுலா வியாபாரம் ஒன்று செய்து கொள்ளணும் அப்படின்ற இலக்கோட தான் இந்த கைது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய சொன்னாரு. அவர் கட்சியினுடைய பிரதானியாக இருக்கிறவரு, அவரோட கட்சியினுடைய பிரதானியாக இருக்கிறவரோட உறவுக்காரர்கள் தான் இப்போது அந்த சிற்றுண்டியை நடத்தி வந்தாங்க. அது ஒரு பூதாகரமானதுக்கு பிறகுதான் மதச்சாயம் போட்டு ஏதோ ஒரு அரசியல் குழப்பி விட்டாங்கன்னு எல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கிற சூழல்ல இப்ப அப்படியே அதை மாற்றி விட்டிருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. மத தலைவர்களை இந்த அரசு திட்டமிட்டு துன்புறுத்துது, கைது செஞ்சு சிறையில சித்திரவதைக்கு உள்ளாக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு. பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அப்படின்னு இருக்கின்ற இந்த நாட்டுல பௌத்த மதத்தை இந்த அரசு மதிக்குது இல்ல, மகாசங்கத்தினரை ரொம்ப சங்கடத்துல ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாரு. இந்த அரசால தற்போது பௌத்த மதமும் பௌத்த
துறவிகளும் பௌத்த மதத்தை நேசிக்கிறவர்களும் பெரும் ஏமாற்றத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு. இங்க வந்து தேரர்களுக்கு பிணை கிடைக்கணும் அப்படின்றத தாண்டி ஏதோ மதம் என்ற ஒரு சாயத்தை பூசி மத காய் நகர்த்துகளை நகர்த்தி ஏதோ ஒரு வகையில் அரசை வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்கு தேரர்களை உசார்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் உண்மையிலே கசப்பத்தேர் உள்ளிட்டவர்களுடைய பிணை மறுக்கப்படுவதற்கும் பிணை தாமதமாக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சட்ட ரீதியான ஒரு விஷயமாகத்தான் நடந்து முடியுது. இவங்களுக்கு வந்து கீழ் நீதிமன்றத்துல வந்து பிணை கிடையாது. அதனால மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல அவங்க வந்து ஒரு எப்பீல பண்ணி இருந்தாங்க. அங்க அவங்களுக்கு என்ன வழிகாட்டல் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பிணையை வந்து மேல் நீதிமன்றத்துல கேளுங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அதை தள்ளுபடி செஞ்சாங்க. மேல் நீதிமன்றத்துல இப்போது அவங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க, பிணை கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. சட்டமா அதிபர் திணைக்களம் சொல்லுது இவங்க செய்தது தவறு, இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அதனால பிணை தள்ளி போகுது. இவங்க நினைக்கிற மாதிரி அவசரமாக ஏதோ வகையில் பிணை கிடைச்சிடணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இப்போது சட்டத்துல கிடையாது. இவங்க ஏன் ஜனாதிபதி வரைக்கும் கடிதம் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள் அப்படித்தானே, ஏதோ ஒரு வகையில் அரசியல்வாதியை பிடிச்சாச்சு, போன் கோல்ல வந்து நீதியரசரை மாத்தியாச்சு, டான்சர் அடித்தாச்சு, பதவி விலக்கியாச்சு, தமக்கு ஒத்து போக இல்லையா அப்படிங்க எடுத்தாச்சு, சட்டமாதிபரை சட்ட சேப்புக்குள்ள வச்சுட்டு சுத்துகின்ற சூழல் இருந்தது. இப்போது வந்து அப்படியான ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்தவங்க ஏதோ ஒரு வகையில கசப்ப தேர்றதுக்கு இப்படியான ஒரு விஷயம் நடந்தது என்பது ஒரு வரலாற்றுல இல்லாத ஒரு விஷயம் நடந்தது போல இப்போது நினைக்கிறதுனால ஜனாதிபதி வரைக்கும் கடிதத்தை எழுதி பார்த்திருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சிக்கு முன்னால ஜனாதிபதி நீதித்துறையில சம்பந்தப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். கசப்ப தேர்தலுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு இந்த தேர்தல்கள் கொடுக்கின்ற அழுத்தம் ஜனாதிபதி அதை மதிப்பாரா அல்லது சட்டத்தின் ஆட்சி முக்கியம் என்று சொல்லி கண்டும் காணாமலும் இருந்து கொள்வாரா என்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிச்சிருக்கு. சட்டத்துக்கு வெளியே தேர்தல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுவரை காலமான மனநிலையாக இருந்தது. அதனால்தான் கடந்த காலத்துக்குள்ள கசப்ப தேரர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌத்த தேசத்துல எங்கு வேண்டுமென்றாலும் சிலைகளை வைப்பதற்கான தகுதியும் உரிமையும் தேரர்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அந்த மனநிலையில பாக்குறதுனாலதான் இது சட்டத்துக்கு முன்னால குற்றம் என்பது கூட புரியாத நிலையில அதுக்கு மதச்சாயம் போட்டு பௌத்த தேரர்களை அரசுக்கு எதிராக கிளப்பி விடணும் என்ற ஒரு நோக்கத்துல இப்போது வந்து அரசியல்வாதிகள் காய் நகர்த்துவது என்பது திட்ட தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காய் நகர்த்தர்கள் சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமா எதிர்வரும் தினங்கள்ல தெரியும். கசப்பு தேரருக்கு பிணை கிடைக்குமா கிடைக்காமல் போகுமா அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து முழு அக்கரைப்பற்று பிரதேசத்தையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திய ஃபைரூன் என்ற சகோதரனுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த மரணம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விபத்துக்கள் வந்து தவிர்க்க முடியாது, ஆனால் ஜீரணிச்சு ஆகணும். ஆனா சில விபத்துக்கள் வந்து தவிர்க்க முடியும், அதனால் ஜீரணிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது. இந்த ஃபைரூன் அவர்களுடைய விபத்து இந்த மரணம் என்பதும் அந்த வகையில அமைஞ்சிருக்கு. தவிர்க்க முடியுமான ஒரு விபத்து, ஜீரணிக்க முடியாத ஒரு சூழலை உருவாகி இருக்கு. இவருடைய மரணம் ஜீரணிக்க முடியாததுக்கான 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து ஃபைரூன் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு சிறந்த மனிதர், சமூகத்துக்கு தேவையான மனிதர், நல்ல மனிதர், மனித பண்புகளையும் விழுமியங்களையும் கொண்டவர். இவ்வளவு சீக்கிரமாக இளம் வயதுல இறைவனை சந்திப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் மக்களால் வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறதோட ஃபைரூன் அவருடைய திருவில்ல வந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் மோதுண்டதுல தான் இந்த மரணம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த விபத்து நடந்த இந்த பாதை வந்து அக்கரைப்பற்றத்தினுடைய பிரதான வீதி கிடையாது. உள் செல்லுகின்ற ஒரு பாதை, ஆயிஷா பாடசாலை அமைய பெற்றிருக்கின்ற ஒரு பாடசாலை. ஒரு பாடசாலை பாதையில எப்போதுமே மாணவர்கள் பாடசாலை செல்வது, வீடு திரும்புவது, டியூஷன் போவது, வீடு திரும்புவது பரபரப்பாக இருக்கின்ற ஒரு பாதையில ஒரு கார் வண்டி எப்படி வேக கட்டுப்பாட்டை இழக்கிற அளவுக்கு வேகமாக பயணிச்சது அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மேல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரை ஓட்டி போனது வந்து 16 வயது சிறுவன். இந்த பையனுக்கு யார் கார் கொடுத்தாங்க, இந்த பையன் ஏன் வேக கட்டுப்பாட்டை இழக்கிற அளவுக்கு ஏன் இந்த பாதையில வேகமாக சென்ற அந்த பல்வேறு கேள்விகள். அடுத்தது வந்து இந்த குறித்த கார் வந்து ஒரு ட்ரெண்ட் கார் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகளுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது, எதுல ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த பெற்றோரை விட அக்கறை உள்ளவங்க உலகத்துல யார் இருப்பாங்க. பாடசாலை விடுகிற நேரங்கள்ல பாதைகளை பயணிக்க முடியாது, இலசுகள் படுத்துற பாடு. ஒரு பைக்ல 2 பேரு 3 பேரு 4 பேர் ஏறிக்கொண்டு ஹோன் அடிச்சு கொண்டு முடுக்குகள்ல வேகமாக ஓடுவது எத்தனையோ விபத்துக்களை பார்த்தாச்சு. ஆனா சமூகம் இது குறித்து எந்த ஒரு விழிப்பூட்டலோ இதை தடுப்பதற்கான வழிவகைகளை செய்வதில்லை. இப்போது இலசுகளை இலக்கு வச்சு இப்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு வந்து வாகனங்களை கொடுக்கறது. காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம். பெற்றோர் செலவுக்கு கொடுக்கிற பணங்கள் எல்லாம் சேமிச்சு
வாயை கட்டி வயிற்ற கட்டி பணத்தை சேர்த்து 4 பேர் சேர்ந்து வாகனங்கள் எடுத்து இரவு நேரங்களில் ரேஸ் போறது, ஒத்த வீல்ல வந்து சாகசம் காட்டுறது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எனவே இது குறித்து அரசு தாண்டி அரசுடைய நடவடிக்கை, அரசுடைய நிறுவனங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை தாண்டி சமூகமாக அங்கீகாரம் பெற்ற சமூக நிறுவனங்கள் இது குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதோடு இதனுடைய ஆபத்துகள் குறித்து பேசுவதோடு இது போன்ற நடவடிக்கைகள் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ, சட்டத்தை மீறி நடக்காங்களோ, இவர்கள் குறித்த தகவல்களை போலீசாருக்கு வழங்கி போலீசாருடன் இணைந்து நிச்சயமாக இது போன்ற விடயங்களை தடுப்பதற்கான வழிவகைகளை செய்வதுதான் இதற்கு பிறகு இது போன்ற உயிர்கள் அனாவசியமாக பிரிவதற்கு காரணமாக இருக்காது என்பது மீசா டிவியினுடைய பார்வை. 3 குழந்தைகளுடைய தந்தை, இளம் குடும்பஸ்தர இப்போது இழந்து நிற்கின்ற இந்த குடும்பத்திற்கு ஆறுதலை கூறிக்கொண்டு சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படுவதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம். சட்டத்தை மதிப்போம், சட்டத்தை காப்போம். அதற்கான மனநிலை கொண்ட மனிதர்கள் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.